சிலர் சொத்து சம்பாதிச்சு நான் முதன்னு இந்த சொத்து வாங்கியிருக்கேன் அல்லது வாங்க போகிறேன், நான் எங்கள் அம்மா பேரில் தான் எழுதுவேன், எங்கள் அப்பையும் பேரில் தான் எழுதுவேன்னு பாசத்தை சிலர் புழிவேன். இது சில நேரங்களில் தப்பாக போயிடும். எப்படின்னா, இப்போது உங்களுக்கு இந்த சொத்து வாங்கினதுக்கப்புறம் கேது தசை வருதுன்னு வைங்க. கேதுவுக்கு அடுத்து சுக்கிர தசையும் ஃபாலோ அப்பாக வரும். ஸோ நீங்கள் சொத்து வாங்கினதுக்கப்புறம் கேது தசை வருதுன்னா நீங்கள் உங்கள் பேரில் ப்ராப்பர்ட்டி எழுதிக்கிறது தான் சேஃப். என்ன காரணம்? எங்கள் அப்பா என்னை ஏமாத்திடுவாரா, எங்கள் அம்மா என்னை ஏமாத்திருமா, என்னடா பேச்சு பேசுகிறீங்க, ஜோசியம்மா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி மனசில் படும். ஆனால் விஷயம் என்னென்னா, நீங்கள் கேது தசை ஆரம்பித்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த சொத்து உங்களது இல்லை, அல்லது அதில் ஷேர் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். அல்லது தம்பி கஷ்டப்படுறான், தங்கச்சி கஷ்டப்படுறா, அக்கா கஷ்டப்படுறா, இதை அவங்களுக்கு கொடுத்துரு, நீ தனியாக வேற ஒன்று வாங்கிக்க, நீ நல்லா தானே இருக்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை பேரண்ட்ஸ் வாயிலிருந்தே வந்துடும். அதனால் உங்கள் சொத்து உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொத்து வாங்கினதுக்கப்புறம் கேது தசை வருதா பாருங்கள். வருதுன்னா அது எங்கே இருந்தாலும் சரி, கேது உங்கள் பேரில் எழுதிக்கங்க, அதான் சேஃப்.